பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. பிரகாஷ் சொல்லுங்க பிரகாஷ், அந்த ரெண்டு பேர் தான் இந்த காரியத்தை பண்ணுனதா? சொல்லுங்க பிரகாஷ். அது கொஞ்சம் ரிலாக்ஸ், அதை பத்தி பேசுறதுக்காக தான் உங்களை இங்க இப்ப வரவே சொன்னேன். ஆதி, நாங்க மண்டபத்துல உள்ள எல்லா சிசிடிவியுமே செக் பண்ணி பார்த்துட்டோம். ஆதி, சிசிடிவியை செக் பண்ணி பார்த்ததுல மண்டபம் ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே சிசிடிவி ஒர்க் ஆகிட்டு இருக்கு, 2 இடத்த தவிர. வாட்? என்ன பிரகாஷ் சொல்றீங்க? ஆமாதி, மண்டபத்துல உள்ள எல்லா சிசிடிவியுமே ப்ராப்பரா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆனா மித்ரா இருந்த ரூம் சைடு உள்ள சிசிடிவி மட்டும் ஒர்க் ஆகல. என்ன என்ன சொல்றீங்க பிரகாஷ்? ஆமாதி, மித்ரா ரூம் சைடு உள்ள சிசிடிவி ஒர்க் ஆகல. அதே மாதிரி பார்க்கிங்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த மண்டபத்துக்கு 2 வழியா நம்ம வரலான்னு. சோ ஒரு வழியில சிசிடிவி ஒர்க் ஆகிருக்கு, இன்னொரு வழியில சிசிடிவி ஒர்க் ஆகலாதி. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லா பக்காவா பிளான் பண்ணி தான் ஆதி இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க. பிரகாஷ், என்ன இது? நீங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாதி, குற்றவாளி தான் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி தான் ஆதி இதை பண்ணிருக்கான். ஐயோ பிரகாஷ், நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு தலையெல்லாம் சுத்துது. சரி பிரகாஷ், போன்ல யாரோ 2 பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு சொன்னீங்கல்ல, அவங்க யாரு பிரகாஷ்? அப்போ சொல்றாதி, கான்ஸ்டபிள் அந்த 2 பேரை இங்க கூப்பிட்டு வாங்க. அது மண்டபத்துல உள்ள சிசிடிவி எல்லாத்தையும் நாங்க செக் பண்ணும்போது இந்த 2 பேர் மட்டும் மித்ரா ரூம் சைடு அடிக்கடி போயிட்டு வந்திருக்காங்க. சோ அது எல்லாமே சிசிடிவில பதிவாயிருக்காது. பிரகாஷ், அப்போ கண்டிப்பா இவங்க 2 பேர் தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கணும். இவனுங்கள அது என்ன பண்றீங்க பிரகாஷ்? இவனுங்கள நான் சும்மா விட மாட்டேன். போதும், அது நிறுத்துங்க, அது நிறுத்துங்க. என்ன அது பண்றீங்க நீங்க? என்ன பிரகாஷ் பண்ண சொல்லிருக்கீங்க? இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கானுங்க, நீங்க என்னன்னா இப்படி நிக்க வச்சு விசாரிச்சுட்டு இருக்கீங்க. என்னோட ஆத்தர் தாங்க முடியல பிரகாஷ், அதனாலதான் நீங்க நகருங்க பிரகாஷ். இவனுங்கள ஐயோ இருங்க ஆதி, நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளுங்க. அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஆதி. என்ன? அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா? ஐயோ ஆமாதி, அவங்களுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பிரகாஷ், என்ன பேசுங்க நீங்க? இவங்க 2 பேர் தான் மித்ரா ரூம் பக்கம் அடிக்கடி போயிட்டு வந்த மாதிரி சொன்னீங்க. இப்ப என்னடா அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றீங்க? பின்ன அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா இவனுங்க யார் பிரகாஷ்? போகா அவனுங்க எதுக்காக மித்ரா ரூம் பக்கம் அடிக்கடி போயிட்டு வரணும்? ஐயோ ஆமாதி, இவனுங்க மித்ரா ரூம் பக்கம் அடிக்கடி போயிட்டு தான் வந்திருக்கானுங்க. ஆனா மித்ராவை இருக்கணுங்கிறதுக்காக இவனுங்க கிடையாது, மித்ராவை கடத்தணுங்கிறதுக்காக போயிருக்காங்க. என்ன கடத்தணும்னா? பிரகாஷ், என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு எதுவுமே புரியல. ஆமாதி, இவனுங்க 2 பேரும் மித்ராவை கடத்துறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா மித்ராவை கடத்துறதுக்கு முன்னாடியே மித்ரா உள்ள ரூம் எரிஞ்சு போயிருக்கு. இதுதான் உண்மை. என்ன என்ன பிரகாஷ் சொல்றீங்க நீங்க? இவனுங்க எதுக்காக மித்ராவை கடத்தணும்? நீங்க எதுக்காக மித்ராவை கடத்தணும்? எதுக்காக கடத்தணும்? அது ஒருத்தவங்க சொல்லிதான் அது இவங்க மித்ராவை கடத்த வந்திருக்காங்க. என்ன? யார் சொல்லி பிரகாஷ்? அது வேற யாரும் இல்ல. நீங்க மித்ரா ரூமை எரிச்சு விட்டது மித்ரா பாட்டியா தான் இருக்குன்னு சந்தேகப்படுறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பாட்டி தான் மித்ராவை கடத்த சொல்லி இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன? ரங்கநாயகி பாட்டியா? ஆமாதி, அவங்க சொல்லிதான் மித்ராவை கடத்தணுங்கிறதுக்காக இவங்க 2 பேரும் மண்டபத்துக்குள்ளாரே வந்திருக்காங்க. என்ன? பிரகாஷ் சொல்றது உண்மையா? பாட்டி சொல்லிதான் நீங்க 2 பேரும் கடத்துறதுக்கு வந்தீங்களா? ஆமா சார், அந்த பாட்டி தான் சார். 2 கல்யாணம் நடக்கும். முத கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் 2வது கல்யாணம் நடக்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை கடத்துங்க, நான் எப்ப விட சொல்றேனோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணை விட்டா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். நாங்களும் அவங்க சொல்றாங்களேன்னு கடத்துறதுக்கு வந்தோம் சார். ஆனா அங்க பார்த்தா மண்டபம் ஃபுல்லா ஒரே தீ விபத்துன்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அந்த பொண்ணு ரூம் தான் எரிஞ்சிட்டு இருக்குன்னு. அப்புறம் நாங்க கடத்தல சார், நாங்க அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த பாட்டி ஏன் தப்புதான். அவங்க அன்னைக்கு மித்து மேல கைய வச்சிருக்கும் போதே நான் அவங்களை சும்மா விட்டு இருக்க கூடாது. சும்மா விட்டல, அது ஏன் தப்புதான். அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மித்துவ கடத்த சொல்லியிருப்பாங்க. விட மாட்டேன் ரங்கநாயகி பாட்டி, உங்களை விடவே மாட்டேன். இவங்கள பிரகாஷ், நீங்க வாங்க பிரகாஷ், முதல்ல அந்த பாட்டி ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். என்ன அரெஸ்ட் பண்ணணுமா? ஆதி, அரெஸ்ட் பண்றது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல ஆதி. இவங்க கடத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல ஆதி. நாங்க ஜஸ்ட் சிசிடிவில நிறைய பேரை சந்தேகப்பட்டோம், அதுல இவங்க 2 பேரையும் சந்தேகப்பட்டோம், அவ்வளவுதான்.
மத்தபடி அவங்க கடத்துறதுக்கு ட்ரை கூட பண்ணல ஆதி. பின்ன எந்த அடிப்படையில ஆதி நம்ம போய் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும்? சரி ஓகே பிரகாஷ், ஏன் பிரகாஷ் அந்த ரூமை எரிச்சு விட்டது ஏன் அவங்களா இருக்க கூடாது? அவங்க சொல்லி ஏன் இவங்க 2 பேரும் அந்த ரூமை எரிச்சு விட்டுக்க கூடாது? அது ரிலாக்ஸ், உங்க கோவம் எனக்கு புரியுது ஆதி. ஆனா உண்மை என்னன்னா இவங்களுக்கும் அந்த எரிச்சு விட்டதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஆதி. பிகாஸ் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல உள்ள கைரேகையும் இவங்களோட கைரேகையும் சுத்தமா மேட்ச் ஆகவே இல்ல ஆதி. இதுதான் உண்மை. என்ன பிரகாஷ், பின்ன வேற யார் பிரகாஷ் இதை பண்ணிருப்பா? அது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்காது. உடனே குற்றவாளி எங்களால எப்படி அது கண்டுபிடிக்க முடியும்? கொஞ்சம் டைம் வேணும்ல அது. வெயிட் பண்ணுங்க அது. கண்டிப்பா குற்றவாளி யாருங்கிறது தெரிஞ்சே ஆகும். டேய், இன்னொரு வாட்டி கடத்துறது அது எதுன்னு ஏதாச்சும் பண்ணுனீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அவ்வளவுதான். இந்த தடவையாச்சும் முட்டிக்கு முட்டி தட்டி இதோட விட்டேன். அடுத்த தடவை இது மாதிரி ஏதாச்சும் ஒரு செயல்ல நீங்க ஈடுபட்டீங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். அடுத்த செகண்டே பொய் கேஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு உங்களை காலை ஃபுல்லா கழுத்துன்னு வச்சிருவேன். புரிஞ்சதா? ஐயோ சார், விட்டுருங்க சார். சத்தியமா இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம் சார். ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். கான்ஸ்டபிள், இவங்க 2 பேர்கிட்ட சைன் வாங்கிட்டு இவங்க 2 பேர் இங்க இருந்து அனுப்புங்க. என்ன பிரகாஷ் இது? பின்ன எப்படிதான் பிரகாஷ் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது? ஆதி அப்ப சொன்னதான் அது இப்பவும் சொல்றேன். கொஞ்சம் டைம் கொடுங்க ஆதி. அப்பதான் அது நாங்க குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இங்க பாருங்க ஆதி, சட்டத்துக்கு முன்னாடி யாரும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது ஆதி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஆதி, ஒன் மோர் திங், உங்களுக்கு பிசினஸ்ல எதிரி யாராச்சும் இருக்காங்களா? யா பிரகாஷ், அது நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லாமே பிசினஸ் ஓடய முடிஞ்சிரும் பிரகாஷ். யாருமே பர்சனல் வரைக்கும் வந்தது கிடையாது. ஓகே ஆதி, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் இருந்தாலும் உங்களோட பிசினஸ் சர்க்கிள்ல உங்களுக்கு யார் மேலாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்க ஆதி. நம்ம அந்த ஆங்கிலையும் விசாரிச்சு பார்க்கலாம். சரி பிரகாஷ். பிரகாஷ் தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபாஸ்டா யாருங்கிறத கண்டுபிடிங்க பிரகாஷ், ப்ளீஸ். அது உங்களுக்காக தான் ஆதி. எங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு இன்வெஸ்டிகேஷனை ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆதி. கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சரி ஓகே ஆதி, இன்னொரு கேஸ் இருக்கு, நான் போய் பார்க்கணும். நீங்க கிளம்புங்க ஆதி. ஏதாச்சும் டவுட்ஸ்னா நான் கால் பண்றேன். ஓகே பிரகாஷ். தேங்க் காட் ஆதியும் வெளியில் போயிட்டான். அண்ட் அதோட இங்கே யாருமே இல்லை. சீக்கிரம் போய் அந்த மித்ரா இந்த நிலைமையில எப்படி இருக்கான்னு போய் பார்க்கணும். மாயா, யாரு? ஒருவேளை ஆதியோ? இவனா? ஹே, ஹாய் வருண். மாயா, நீங்க என்ன பண்ற? இல்லை வருண், பாவம் மித்ரா இப்போ எப்படி இருக்கான்னு பார்க்க தான் வருண் வந்தேன். மாயா, இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. மித்ரா சிஸ்டர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸும் அடிக்கடி உள்ள போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க மாயா. ஸோ புரிஞ்சுக்கோ. அவ இந்த நிலைமையில எப்படி இருக்கான்னு பார்த்து ரசிக்கலான்னு பார்த்தா இவன் என்ன விட மாட்டேங்கிறான். இல்லை வருண், எனக்கு புரியுது. ஆனாலும் என்னமோ தெரியல வருண், மித்ராவுக்கு இப்படி ஆனதை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதான் வருண், நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரே ஒரு வாட்டி மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேனே ப்ளீஸ். இல்ல மாயா, ப்ளீஸ் சொல்றது கேளு. அதோட ஆதியும் அடிக்கடி யாரையும் விட வேண்டாம்னு சொல்லியிருக்கா மாயா. வருண் ப்ளீஸ் வருண், மித்ராவுக்கு இப்படி ஆனதை நினச்சி நான் உண்மையாகவே ரொம்ப வருத்தப்படுறேன் வருண். அவளை ஒரே ஒரு வாட்டி பார்க்கணுன்னு தோணுது வருண். ப்ளீஸ், நான் ஒரே ஒரு வாட்டி டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன் வருண் ப்ளீஸ். சரி மாயா, நீ கொஞ்சம் பார்த்துட்டு சீக்கிரம் வா. சரியா? நான் போய் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். நீ போ வருண், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். உண்மையாவே உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்குடி. சாவித்ரி ஆண்டி சொன்னப்போ கூட நான் பெருசா எனக்கு எதுவும் தோணலை. ஆனா நேர்ல உன் நிலைமையை பார்த்தோன்னு ஐயோ எனக்கே இறக்கம் வந்துரு போல இருக்கே. ஆனாலும் உன்னை பார்த்தலாம் நான் சத்தியமா இறக்கம்லாம் பட மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காதவனா அது நீ மட்டும் தாண்டி. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கே எனக்கு எப்படி சும்மா குழு 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 குழுன்னு இருக்குன்னு தெரியுமா? ஏண்டி கொஞ்சம் அழகா இருக்குங்கிற திமிர்ல தானடி என்கிட்ட நீ அப்படிலாம் வாழாட்டின. அதான் இன்னைக்கு இப்படி எரிஞ்சு போய் கிடக்குற. என்ன முழுசா எரிஞ்சு பரலோகம் போயிடுவேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி அறக்குறையா எரிஞ்சிருக்க பத்தியா? அதை நினைச்சா தாண்டி கொஞ்சம் கட்டுப்பா வருது. அது மட்டும் இல்ல, எவ்வளோ எரிஞ்சும் மூஞ்சுக்கு எதுவும் ஆகலை பாரு. அதுவும் கொஞ்சம் எரிச்சலாக தான் வருது. பேசாமல் கொஞ்சம் பெட்ரோல் எடுத்து உன் மூஞ்சில் ஊற்றி இப்போவே எரிச்சு விட்டுறவா? உன் மேலே இருக்க ஆத்திரத்துக்கும் வெறிக்கும் இப்போவே உன்னை ஃபுல்லாக எரிச்சு விட்டு பரலோகம் அனுப்பலான்னு தான் தோணுது. ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன். என்ன சொல்லு? ஏன்னா இந்த மாயாக்குள்ளேயும் ஒரு இறக்க குணம் இருக்குமா? அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நான் கொடுத்த காயமே உனக்கு போதும் தான். இதுவே காலம் ஃபுல்லாக ஆறாத வடுவாக இருக்கும். எப்படி 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 கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும்
ஆதி கையால் தாலி வாங்க போகிறோங்கிற சந்தோஷத்துலேயும் திமுறலையும் என்கிட்ட எப்படிலாம் பேசியிருப்பேன். ஆனால் இதுக்கப்புறம் ஆதி கையால் ஏண்டா நம்ம தாலியை கட்டிக்கிட்டோன்னு ஒரு நாள் நீ வெந்து வெந்து சாவடி. அது மட்டும் இல்லை, ஆதியோட வாழ்க்கையை நம்ம வீணாடிச்சோமே, நம்மளை மாதிரி ஒரு கழுத்தில் ஆதி தாலி கட்டி அவன் வாழ்க்கை வீணா போயிட்டேன்னு நீ டெய்லி நொந்து 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 சாவடி. அதுக்காக தான் உன்னை இப்படி அறகுறையா உயிரோட விட்டு வச்சிருக்க. எது எப்படியோ ஃபைனலி மாயா போட்ட பிளான் பக்காவாக ஒர்க் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த சொசைட்டியில் நீ வாழ்கிறது ஒன்று தான், வாழாமல் இருக்கிறது ஒன்று தான். ஒரு நாளும் நம்ம ஏண்டா இப்படி இருக்கும், நமக்கு ஏண்டா இப்படி ஆணுச்சுன்னு இந்த சொசைட்டியில் நடமாட முடியாமல் நீ தவிப்ப. அது தாண்டி எனக்கு வேணும், தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டல, அதுக்கு உனக்கு இந்த தண்டனை தேவைதான். அதோட இந்த மாயக்கிட்ட சின்ன வயசுலேருந்தே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. எனக்கு ஒரு பொருள் கிடைக்கலன்னு வச்சுக்கோயேன், அந்த பொருள் வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினப்பேன். ஆனால் நம்ம விஷயத்தை எடுத்துக்கோயேன், எனக்கு ஆதி கிடைக்கலன்னு உனக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் பாரு, ஆதி உனக்கு கிடைச்சிட்டான். ஆனால் என்ன, நோ யூஸ். ஏன்னா உங்கள் 2 பேராலையும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழவே முடியாது. சரி, ஓகே, உன்னை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். நீ இதே மாதிரி வலியையும் வேதனையும் இன்னும் அதிகமாக அனுபவிக்க என்னோட வாழ்த்துக்கள். ஆனாலும் உன் கழுத்தில் தொங்குற தாலியை பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி கட்டுப்பாக வருதே. என்ன பண்ணலாம்? இந்த தாலியை பார்க்க அந்த ஆதி நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு உன் கழுத்தில் தாலி கட்டி உன்னை பொண்டாட்டி ஆக்கியிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருதுடி. அதனால இதை நான் இங்கேயே அறுத்து போட போகிறேன். என்ன பண்றீங்க? உங்ககிட்ட தான் கேட்குறேன், யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? அது விசிட்டர், இவங்களோட விசிட்டர். அதான் இவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன விசிட்டரா? ஆனா உங்களை நான் பார்க்கவே இல்லையே காலையிலேருந்து. இல்லை, அது எனக்கு இப்போதான் நியூஸ் தெரிஞ்சது, அதான் பார்க்கலான்னு வந்தேன். ஓ, ஏங்க எதுக்குங்க இப்படி அடிக்கடி பேஷண்ட் வந்து பார்த்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அவங்களே பாவம் வழியிலே வேதனையே அவ்வளோ துடிச்சு தூங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா ஸ்லீப்பிங் டோஸ் போட்டு நாங்கள் தூங்க வச்சிருக்கோம். இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, விசிட்டர்ஸ்க்குன்னு ஒரு டைம் இருக்குது, அந்த டைமில் வந்து பார்த்தா மட்டும் போதும். ஏன் அப்படி அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னே தெரியல. தயவு செஞ்சு இப்போ வெளியில் போங்க, அவங்களுக்கு நான் பல்ஸ்லாம் செக் பண்ணணும். ஓகே, நீங்கள் பாருங்கள், நான் இனிமேல் விசிட்டர்ஸ் டைம்லேயே வரேன். அர்ஜுன், என் மேலே ஏதாச்சும் உங்களுக்கு கோவமா அர்ஜுன்? வைஷு, ஏன்டி இப்படி எல்லாம் கேட்குற? எனக்கு என்ன உண்மையில கோவம்? இல்லை அர்ஜுன், அது உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு தான் கல்யாணம் ஆகியிருக்கு. நானா மித்து வரும்போது வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேன். அதான் அர்ஜுன், என் மேலே உங்களுக்கு ஏதாச்சும் கோவமா? சாச்சா, ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு சத்தியமோ மேல கோவமோ வருத்தமோ இல்லடி. உன்னை நினைக்கும் போது உண்மையாவே எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்குடி. தேங்க்ஸ் அர்ஜுன், தேங்க்யூ ஸோ மச் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு. நான் கூட நீங்கள் இந்த முடிவை எப்படி எடுத்துக்க போகிறீங்களோன்னு நினச்சி ரொம்ப பயந்தேன் அர்ஜுன். ஆனால் நீங்கள் சொல்ல வார்த்தையே இல்லை அர்ஜுன். தேங்க்யூ ஸோ மச். வைஷு, என்னடி இதெல்லாம்? மித்ரா உனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தாண்டி ஆதியும் எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க 2 பேரும் இந்த நிலைமையில இருக்கும்போது நம்ம 2 பேரும் மட்டும் போனா எப்படி வைஷு? உண்மையை சொல்லணும்னா இந்த முடிவை நான் எடுத்திருக்கணும்டி, ஆனா நீ எடுத்திருக்க. அது நினைக்கும் போது எனக்கு உண்மையாவே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குடி. நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடி, எல்லாம் சீக்கிரம் சரியாகும், சரியா? ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அர்ஜுன். பாவம் மித்து, சின்ன வயசுலேருந்து சின்னதாக அவளுக்கு அடிபட்டா கூட அவளால் தாங்க முடியாது, ரொம்ப துடிப்பா. ஆனால் இன்னைக்கு என்னால் அதை சொல்லவே முடியல அர்ஜுன். பாவம், அவள் ரொம்ப வலியிலையும் வேதனையிலையும் எப்படி துடிச்சிட்டு இருக்கா. முடியல அர்ஜுன், உண்மையாகவே முடியலை. ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. வைஷு, எனக்கு புரியுதுடி, ப்ளீஸ் டி, நீ ஃபீல் பண்ணாத. இங்கே பாரு வைஷு, டாக்டர் சொன்னதை கேட்டல. இந்த டைமில் நம்ம எல்லாரும் தான் மித்ராவுக்கு தைரியத்தை கொடுக்கணும்டி. இப்படி தைரியம் கொடுக்க வேண்டிய நம்மளே உடஞ்சு போனால் பாவண்டி அவங்க இன்னும் ஃபீல் பண்ண மாட்டாங்களா? இப்போ பாரு வைஷு, நம்ம எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கோமோ அந்த அளவுக்கு அவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆவாங்கடி. அதனால ப்ளீஸ் டி, இப்படி நீ அடிக்கடி ஃபீல் பண்ணாத, சரியா? மித்ராவுக்கு எப்படி தைரியத்தை கொடுத்து பழைய மாதிரி எப்படி அவங்கள மாற்றலான்னு மட்டும் எல்லாரும் ட்ரை பண்ணுவோம் டி, சரியா? சரி அர்ஜுன், வாங்க போகலாம். அது மாயா தானே? அவள் என்ன மித்து ரூம்லேருந்து வெளியில் போகிறா? அவள் இங்கே என்ன பண்ணுறா? காலையிலேருந்து அவளை நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்க்கவே இல்லையே. திடீர்னு இங்கே அவள் என்ன பண்ணுறா? அர்ஜுன், அது மாயா தானே? ஆமா வைஷு, அவ தான். ஏன், என்னாச்சு? இல்லை, காலையிலேருந்து அவளை நான் ஹாஸ்பிட்டலில் பார்க்கவே இல்லை. இப்போ திடீர்னு வந்திருக்கா, அதுவும் மித்து ரூம்லேருந்து வெளியில் போகிறாளா? அதான் அர்ஜுன், எதுவுமே புரியலை. வைஷு, எனக்கு புரியல. அவன் மித்ராவை பார்க்க வந்திருப்பா. இதுல யோசிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு? அர்ஜுன்,
வருண், நீனும் எவ்வளவு நேரம் தாண்டா இங்கே இருப்பேன், நீ போய் சாப்பிட்டு வா, நானும் வைஷுவும் பாத்துக்கிறோம். இல்லடா எனக்கு பசிக்கல. வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களா? நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? இல்லை வர்ணனா, யாருக்குமே பசிக்கல. வர்ணனா, மித்து இப்போ எப்படி இருக்கா? நான் போய் அவளை பார்க்கட்டுமா? இல்லம்மா, மித்ரா சிஸ்டருக்கு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து இப்பதான் தூங்க வச்சிருக்காங்க. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நர்ஸ் வந்து அடிக்கடி யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்களாம். அப்போ போய் பார்க்கலாம். சரியா? சரிண்ணா. வர்ணனா, மாயா எதுக்கு இங்கே வந்தா? அது மாயா மார்னிங் மண்டபத்திலேருந்து ரொம்ப சீக்கிரமாவே கிளம்பிட்டாலாம். ஸோ மண்டபத்தில் நடந்த எதுவுமே அவளுக்கு தெரியலையா. இப்பதான் தெரிஞ்சதா. கேள்விப்பட்ட உடனே நான் வந்துட்டேன். மித்ரா ஒரு வாட்டி பார்க்கணும்னு சொல்லி தான் வந்தா. ஏன் வைஷு, என்னாச்சு? ஓ ஒன்றும் இல்லைண்ணா. வருண், ஆதி போலீஸ் ஸ்டேஷன் போனால என்னடா சொன்னாங்களாம்? அது நானும் கேட்டேன்டா. அவன் நேர்ல வந்து எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டான்டா. சரிடா. வாங்க மாப்பிள்ள தம்பி, மித்ரா எப்படி இருக்கா? அது எப்படி உங்களால கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம இப்படி என்கிட்ட பேச முடியுது? இங்க பாருங்க மாப்பிள்ள தம்பி, உங்க கோவம் நியாயமான ஒண்ணுதான். ஆனா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இதுதான் உண்மை. போதும், நிறுத்துறீங்களா? ஆமாமா, நீங்க ரொம்ப நல்லவங்க தான். அதனால தானே மித்ராவை கடத்த சொல்லி ஹால் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறீங்க? என்ன மித்ராவுக்கு நான் கடத்த சொல்லல, எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்ல போறீங்களா? இல்ல மாப்பிள்ள தம்பி, இந்த விஷயத்த நான் மறுக்க போறது இல்ல. மித்ராவை நான் தான் கடத்த சொல்லியிருந்தேன். ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், மித்ராவை நான் கடத்த தான் சொல்லியிருந்தேன். அவளை எரிக்க நான் சொல்லவே இல்லை. ஓ, எரிக்க சொல்லல, ஆனா கடத்த சொல்லிருக்கீங்க. அது எப்படி கொஞ்சம் கூட மனசுல ஈரமே இல்லாம இந்த மாதிரி கேவலமான செயலை உங்களால செய்ய முடியுது? வயசுல பெரிய மனுஷி தானே. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயலை செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது? எப்படி மனசு வருது? அது சரி, வயசுல மட்டும்தானே பெரியவங்க. நீங்க என்னைக்கு பெரியவங்க மாதிரி நடந்திருக்கீங்க? இங்க பாருங்க, எனக்கு மித்ராவை எரிக்க சொன்னது நீங்களா தான் இருப்பீங்களோன்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக கடத்த சொன்ன உங்களுக்கு ஏன் மித்ராவை எரிச்சு விட்டுலாம் ஒரே தெரியான்னு தோணி இருக்க கூடாது? என்ன? இங்க பாருங்க மாப்பிள்ள தம்பி, நான் மித்ராவை கடத்த சொன்னது உண்மைதான். ஆனா அவளை எரிக்க நான் சொல்லவே இல்லை. இதுதான் உண்மை. உண்மை எதுங்கிறத கண்டுபிடிக்கிறேன், சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இருக்கு உங்களுக்கு. மதர், ப்ளீஸ் மதர், அழாதீங்க. இது மதருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாதடா. கர்த்தர் உன்னை சீக்கிரமா குணமாக்கிடுவாரு. உங்களோட பசங்க எல்லாரும் உனக்காக டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? நீ கவலைப்படாதடா, சீக்கிரமா எல்லாம் குணமாகிடும். சரியா? மதர், அழாதீங்க மதர், ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிடா மித்து, மதர் அழுகல. இங்க பாருடா மித்து, எல்லாம் சீக்கிரம் சரியாகிடும். சரியா? சரி மதர். தேவ் சார். மதர், எப்போ வந்தீங்க? இப்பதான் தேவ் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். தேவ் சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல தேவ் சார், தெரியல. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை தேவ் சார், பார்த்ததே இல்லை. உங்க நல்ல மனசுக்கு நீங்க ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும் தேவ் சார். மதர், இந்த ஜென்மத்துல மித்ரா என் ஒய்ஃபுங்கிறத யாராலையும் மாற்ற முடியாது. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மதர். மித்ரா சீக்கிரம் குணமாயிடுவா. அவளை குணமாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கண்டிப்பா தேவ் சார், கண்டிப்பா. நீங்க மித்து கூட இருக்கும்போது அவ சீக்கிரமாவே குணமாகிடுவான்னு எங்க எல்லாருக்குமே நிறைய நம்பிக்கை இருக்கு. சரி தேவ் சார், நீங்க பேசுங்க, நான் கிளம்புறேன். சரிங்க மதர். மித்து, இப்போ பெயின்லாம் எப்படி இருக்குடி? கொஞ்சம் பரவாயில்ல ஹிட்லர். இங்க பாரு மித்து பாப்பா, நீ பெயினா இருக்குன்னு சொன்னா நான் ஃபீல் பண்ணுவேன்னு நீ சொல்லாம இருக்காதுடி. உனக்கு என்ன பண்ணாலும் அது என்கிட்ட சொல்லு, சரியா? ஹிட்லர், நான் உங்ககிட்ட கேட்கவா? இது பாப்பா, நீ என்கிட்ட என்ன வேணாலும் கேளுடி. ஆனா தயவு செஞ்சு இதுக்காக என் கழுத்துல தாலி கட்டி உன்னை என் பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டேன்னு மட்டும் கேட்காதடி. நீ ஒரு வாட்டி அப்படி என்கிட்ட கேட்கும்போது என் நெஞ்சில கத்தி எடுத்து குத்துற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ஹர்ட்டா இருக்குடி. ப்ளீஸ் அதை மட்டும் என்கிட்ட கேட்காத. இல்லை ஹிட்லர், எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. உன் வாழ்க்கையை நான் வீணடிச்சிட்டனோன்னு. அதான். தூ, என்னடி இப்படிலாம் பேசுற? இங்க பாருடி, முதல்ல அழுகிறது நிறுத்து. யாரடி சொன்னா நீ என் வாழ்க்கையை வீணாக்கி இருக்கேன்னு? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமாடி? உன் கூட கல்யாணம் ஆகணும்னு நான் எவ்வளவு நாள் ஆசையா இருந்தேன்னு தெரியுமாடி? அது நிறைவேறி இருக்குடி. இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு சொல்லு? இங்க பாரு மித்து, நீ தேவையில்லாம குற்ற உணர்ச்சி ஆகாதடி. சரி, ஓகே, இப்ப சொல்லு. ஒருவேளை உன் நிலைமையில நான் இருந்திருந்தா நீ என்னை விட்டுட்டு போயிருப்பியா? என்ன கேள்வி இது? நான் எப்படி உன்னை விட்டுட்டு போயிருப்பேன்? பின்ன நான் மட்டும் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்?
இங்க பாரு மித்து, என்னானாலும் என் மித்து பாப்பா விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுடி, அதுதான் உண்மை. இங்க பாரு மித்து, நீ தேவையில்லாம கண்டதையும் போட்டு யோசிக்காதடி, எல்லாமே சீக்கிரமா சரியாகிடும். முதல்ல அதை நம்பு. மித்து, உங்ககிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கல நீ அழுதான் எனக்கு பிடிக்காதுன்னு. ப்ளீஸ் டி, எனக்காக அழாத மித்து, ப்ளீஸ். ஆனால் ஹிட்லர் நீ ரொம்ப ஆசையாக இருந்தல்ல நீ கூட சந்தோஷமா வாழணும்னு. ஆனால் அது இப்போ ஆமாடி, இப்பவும் அதே ஆசையோட தான் இருக்கேன். நீ நானும் சீக்கிரமாவே சந்தோஷமா வாழ்வோம் பாரு. அது மட்டும் இல்லடி, டாக்டர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? நீ ரொம்ப ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகிட்டு இருக்க, அதனால சீக்கிரமாவே எல்லாம் கியூர் ஆகிடுன்னு சொன்னாருடி. மினிமம் 4 to 6 months ஆகும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ நானும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சூப்பரான லைஃபை வாழ போறோம். அதனால அது வரைக்கும் மித்து பாப்பா எதை பத்தி யோசிக்காதீங்க, ஓகே? என்ன மேடம், அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன சைட் அடிக்கிறியா? சரி, ஓகே. மித்து, நான் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு நீ ஒழுங்கா ஆன்சர் பண்ணணும், ஓகே? என்ன? இல்லடி, அன்னைக்கு தேவியை காப்பாத்தணும் தானே நீ எரிஞ்சுக்கிட்டு இருக்க ரூம்குள்ளார போன. நீயும் தேவி பின்னாடியே வந்திருக்கலாம்ல, ஆனா நீ வெளியில வரல, ஏன் மித்து? அது மித்து, ஏன்னு நான் சொல்லவா? இதனால தானடி உன்னால சீக்கிரம் வர முடியல. ஹிட்லர் எனக்கு தெரியும்டி, இதனால தான். ஏன்னா நீ தேவியை தள்ளிவிட்டு அடுத்த செகண்டே அவ பின்னாடி நீயும் வந்திருக்கலாம், ஆனா நீ வரல. ஆமா ஹிட்லர், ஆமா. அது நீ தானே சொன்ன, இதுதான் நான் உனக்கு ஃபர்ஸ்ட் கட்டுற தாலி, இது இந்த சுச்சுவேஷன்லையும் கழட்டக்கூடாதுன்னு. அன்னைக்கு தேவியை காப்பாற்றும் போது இந்த செயின் கீழே விழுந்துருச்சு. அதை அதை தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போதான் நெருப்பு ரொம்ப வந்துருச்சு, அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஏண்டி, ஏன் இது போனா போட்டு நீ வெளியில வந்திருக்கலாம்லடி. என்னால வர முடியல ஹிட்லர், அதான். உனக்கு இது எவ்வளவு முக்கியம்னு அவ்வளோ மயக்கத்திலையும் நீ டைட்டா கையில பிடிச்சிருந்ததுல எனக்கு தெரிஞ்சதுடி. லவ் யூ டி, லவ் யூ சோ மச். எல்லாம் சீக்கிரமா சரியாகிடும் மித்து, இதை மட்டும் நம்பு. முதல்ல அழாதடி, முதல்ல கண்ணத்தோட. குட் கேர்ள், இதுதான் என் மித்து பாப்பா. இனிமே அடிக்கடி அழக்கூடாது. இதுக்கப்புறம் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும், ஓகே? ஹிட்லர், உண்மையாகவே பாட்டி என்கிட்ட இப்படிலாம் பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஹிட்லர். சின்ன வயசுலேருந்து பாட்டி என்கிட்ட அவங்க பேத்தின்னு நினச்சி பேச மாட்டாங்களான்னு நிறைய ஏங்கியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி அவங்க வாயாலே என்னை பேத்தின்னு சொன்னாங்க தெரியுமா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா ஹிட்லர், அதை நினைக்கும் போது. அதான் மித்து, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. இவ்வளோ வன்மத்தை வச்சுட்டு அவங்களால எப்படி உங்ககிட்ட இப்படிலாம் பேச முடிஞ்சிருக்குன்னு. ஆனால் எனக்கு என்னமோ உங்கள் பாட்டி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணிக்கிட்டே இருக்குடி. கண்டுபிடிக்கிறேன் மித்து, சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறேன். இப்போ போய் உன்னை பாட்டி கடத்த சொன்னாங்கன்னு உங்ககிட்ட சொல்ல எனக்கு மனசு வரலடி. ஏன்னா நீ உங்கள் பாட்டி உன்னை பேத்தின்னு கூப்பிட்டதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கடி. அந்த சந்தோஷத்தை கலைக்க நான் விரும்பலை மித்து. ஆனால் சீக்கிரமாகவே உன்னோட இந்த நிலைமைக்கு யாருங்கிறத நான் கண்டுபிடிப்பேன்டி, சீக்கிரமாக கண்டுபிடிப்பேன். ஹிட்லர், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லடி, அது நீ ஹாப்பியாக இருக்கல, அதுவே போதும். ஹிட்லர், அப்புறம் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போறியா? ஏண்டி, என்னாச்சு? அது உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கல, என் மேலே யாராச்சும் பரிதாபப்பட்டாங்கன்னா எனக்கு பிடிக்காதுன்னு. இங்கே உள்ள எல்லாருமே என்ன ஒரு மாதிரி பரிதாபமாக பார்க்குறாங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஹிட்லர். அதான் என்னை சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயேன். இது பாப்பா எனக்கு புரியுதுடி, ஆனால் மினிமம் 2 weeks ஆச்சும் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காருடி. ஹிட்லர் ப்ளீஸ், இங்கே இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதான் ப்ளீஸ். மித்து, எனக்கு புரியுதுடி. சரி, ஓகே, நான் டாக்டர் கிட்ட பேசுகிறேன், ஓகேவா? சரி, இப்போ நம்ம எந்திரிச்சு உட்கார ட்ரை பண்ணலாமா? ஏன்னா டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு உட்கார ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணலாமா? என்னால் முடியுமா? இது என்னடி கேள்வி? கண்டிப்பாக உன்னால் முடியும். அதோட உன் ஹிட்லர் ரூம் பக்கத்துலேயே தான் இருக்கேன், அதனால நம்ம ட்ரை பண்ணலாம், ஓகே? சார், அது சாரி, ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், அதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சாரி. இட்ஸ் ஓகேங்க, நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்கள், நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். ஓகே சார், நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்க. அப்புறம் பார்த்தவளுக்கு வலிக்காமல் பண்ணுங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்கள். மித்து பாப்பா, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன், ஓகே? ட்ரெஸ்ஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எழுந்து உட்கார ட்ரை பண்ணுறோம், ஓகேவா?